என்னையா விளையாடுறியா? பொண்ணோட போட்டோவையும் ஜாதகத்தையும் என் கையில கொடுத்துட்டு அவங்ககிட்டயும் கொடுத்துட்டியா? என்னங்க கல்யாணம்னா 4 இடத்துல போட்டோவை கொடுக்கத்தான் செய்வோம். பொருந்தி வர்ற இடத்துல முடிச்சிடுறோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க பையனுக்கு பிரமாதமா ஒரு இடத்த நான் முடிச்சு வைக்கிறேன். அப்பா, அந்த தங்கவேலு பையன் எல்லா விஷயத்திலும் எனக்கு ஏட்டிக்கு போட்டியா வரான். 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணினதுல இருந்து இந்த ஊருக்கு சப் இன்ஸ்பெக்டரா வந்ததுல இருந்து இப்ப இந்த கல்யாணத்துக்கு வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு கழுத கட்டல தாலி கட்டி ஆகணும். அப்படியா சொல்றேன்? ஏண்டா இவ்வளவு யாரா உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. வேண்டாண்டா, கடைசியில வம்பா போயிடும். எல்லாம் உனக்கு சித்தி முறை ஆயிடுவானுங்க. கவுண்டர நம்ம ஜமீன்தார் பொண்ணு தாயமா எப்படி? அட போயா, அவன் அண்ணக்காவடி பையன். என்னதான் லட்சமா கையில இருந்தாலும் உங்களுக்குன்னு பரம்பரை கௌரவம் கிடையாதுங்களே. மாடு மேய்ச்ச குடும்பம் தானே ஊர்ல பேசுறாங்க. இல்ல காசையும் கௌரவத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டலாம்னு பார்த்தேன். வாஸ்தவம் தான் ஐயா. காசோட கௌரவத்தையும் மிக்ஸ் பண்ணா நாங்க மாடு மேய்ச்ச பழைய கதை மறந்துடுங்கிற. வணக்கம் மாமா. உள்ள கொண்டு போய் வைங்க. ஆமா, பொண்ணு கேட்டு தைரியமா உங்க வீட்டுக்கு வந்தது தப்புதான். என்ன பண்றது, பையன் ஆசைப்பட்டுட்டான். தாயம்மா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா எங்க மக மாதிரி வச்சு காப்பாத்துவாங்க. ஆமா மாமா, ஆசைப்பட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, நாள் குறிச்சிரும். தாய்மா, அப்பா எங்க? உள்ள இருக்காரு. ஐயா வணக்கம். அடடட பாப்பாவா தங்கவேலா, ஏப்பா இப்பதான் உனக்கு நம்ம வீட்டுக்குள்ள வழி தெரிஞ்சுதா? இல்லைங்க, நேரம் இல்லைங்க. ஏதாயமா தங்கவேலை வந்திருக்கிறேன், மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கிறிய, காப்பி போட்டு கொண்டா. ஏனுங்க தாய்மா கல்யாணம் என்ன? அது நீங்களும் கூட விவரம் எல்லாம் பேசுறீங்க. கிளிய வளர்த்து போன கையில கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க புலிகிட்டே கொடுக்குறீங்களே, பிச்சிருவாங்கயா. ஆமா, ஊர் உலகத்துல உங்களுக்கு வேற மாப்பிளையே கிடைக்கலையா? யாரு பாருக்கா சொல்லு. என்னமோ என் பொண்ணுக்கு மாசம் 10 மாப்பிள்ளை கியூல வந்த மாதிரி நான் வேண்டான மாதிரியும் அதே ஒரு மாப்பிள்ளை தங்கவேலு விட்டுவனா சரின்ட்டேன். கேட்டா கொடுத்துட வேண்டியதா? ஊர் உலகத்துல ஒரு நாயமா அவனுக்கு பொண்ணு கொடுக்கல, அதனால இங்க வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க. தாயமா காலை பிடிக்க கூட அவனுக்கு யோகியம் இல்ல, அவனை போய் கையை பிடிக்க வச்சிட்டீங்களே. ஒரு தொழிலாவது உருப்படி அவங்க செய்யறாங்களா? எல்லாமே ஃப்ராடு. ஏற்கனவே கம்பி என்ன பண்ணுங்க, அன்னைக்கு அவனுக்கு ஜாமீன் கொடுக்கற கூட ஆள் இல்ல, நீங்க பொண்ணை கொடுக்குறீங்க. தங்கவேலு, நீ இந்த ஜபர்தஸ்தெல்லாம் நிறைஞ்ச பழைய ஜமீன்தாராவே என்ன நினைச்சிட்டு இருக்க. ஆனா ஊருக்குள்ள என்ன சொல்றானுங்க தெரியுமா? பொழைக்க தெரியாம பொழைச்சு வாழ்ந்து கட்ட ஜமீன்தாரன் தான் என் வீட்டுக்கு வழியே சொல்லி விடுறானுங்க. என் லெவலு கீழே இருக்கிறவன் எப்படா இந்த ஜமீன்தார வீட்டுல போய் பொண்ணு கேட்கறதுன்னு பயந்துகிட்டு அவனு வர மாட்டேங்கிறான். என் லெவல் இருக்கிறவன் எதுக்கடா இந்த தரித்திரம் பிடிச்ச வீட்டுல போய் பொண்ணு எடுக்கிறதுன்னு அவனு வர மாட்டேங்கிறான். இந்த ரேட்ல போயிட்டு இருந்தா எப்பதாங்க வேலை என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறது? அதான் பட்டுன்னு ஒத்துக்கிட்டேன். கலகலன்னு சிரிச்சு பேசினாலும் காலகாலத்துல கல்யாணம் நடக்கலிங்கிற குறை எனக்கு. நானும் மனுஷன் தாயா. பாரு, உனக்கு பிடிக்காத இடத்துல கல்யாணம் பண்றமேன்னு நாம இருந்துடக்கூடாது, பொண்ணே போடுவேன். தாயமா, கார்ல பெட்ரோல் இருக்குதான்னு பாரு, லைன்ஸ் கிளப்புக்கு வேற போகணும். இடி சத்தம் பல சத்தமா தாங்க முடியல, இவ்வளவு தொலை பெரும் தொலையா இருக்குல்ல. அது ஒரு கதையே இருக்குது மாப்ள. அதாவது சீக்கிரமா உள்ளவா உள்ளவா ஓ மாப்பிள்ளைங்க நான் தான் மாப்பிள. முக்கியமான மாப்பிள. யார் முக்கியமான மாப்பிள? முக்கியமான மாப்பிள. கொஞ்சம் முக்குங்க. அதாவது மாப்பிள, நம்ம ஊருக்காரங்க என்ன பண்றாங்க, மழை வராத போது மழை வேணும்னு மாறி பாட்டு பாடுறாங்க. மழை வந்தோன்னு என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால மழை என்ன பண்ணுது, கோவப்பட்டு போகடான்னு போய் மக்கா. அதனால எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க என்ன பண்றோம், இந்த தொல்லை ஆரம்பமா நிறைய கட்டுற சொல்றீங்க. நாங்க என்ன பண்ணுவோம், மழை வல்லினா பாட்டு பாட மாட்டோம். மழை வந்ததுன்னு வையே, மழைக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடுவான். மழை குஷி ஆகி நின்னு விளையாடுமா எப்படி? ஆக மொத்த குடும்பத்துல யார் ராத்திரி தூங்க மாட்டீங்க போல இருக்குது. நாங்களும் தூங்க மாட்டோம், நீங்க 3 பேரும் தூங்க கூடாது. மாமா தயவு செஞ்சு நிறுத்தி சொல்லுங்க, அதை வாங்கி கொடுங்க. மாப்பிள என்னங்க சித்தப்பா? தூக்கலத்துல உடையிட்டேன். எழுஞ்சிருப்போம் மாப்பிள. மணி 5:30 ஆகி போச்சு, விடிய போகுது.
நம்ம பொண்ணை கூட்டு போய் ஏதோ தனியா பேசுனீங்களே பேசுங்க. ஒருத்தர் பேசிட்டா தானே எதிர்காலம் நல்லா இருக்கேன். வேண்டாம் மாமா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா பேசிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன உதவி. என்னங்க மாப்பிள்ள? தூங்குறதுக்கு மூலையில ஒரு இடம் வேணும். சிட்டே என்னங்க சாமி? தள்ளி நில மேல ஏறாது. பார்ட்டியில கூட்டு போய் நம்ம தேங்காய் கூடல படுக்க போய் பாய் கை போட்டு கொடுப்போம். பங்காளி அவன் எங்காவது பண்ணி மேட்டில் தூங்குவான் போ. டேய் போடா போடா. ஏடி எப்படி? அப்பாடா. சரி பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். அத்தை போயிட்டு வரணுங்க. மாப்பிளே யாருங்க? வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துடுறேன். வாடா டே வாடா. அட விடுங்க மாமா, நாங்க அப்படியே பொடி நடைய போய்க்கிறோம். அட ஆமா மாமா, வயசான காலத்துல நீங்க எதுக்கு மாமா? நானும் வந்ததுல இருந்து பாரு லொல்லு பேசிட்டு இருக்கிறியா? வயசை பத்தி பேசிட்டு கொண்டு போடுவேன். சும்மா பேசுறேன் மாமா. நீங்க வாங்க, நீங்க ஏறுங்க. இப்படி கை தாக்கல ஏத்தி உட்கார வச்சா வயசாகலையாக்கும். அட ஏன் பங்காளி? அல்றடா அதுக்கு தான் கார்ல முன்னாடி ஏறி கொஞ்சம் அல்றடே. அட இம்சை வந்தாச்சு மாமா. வாங்க வாங்க. ஆமா, இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க? இவங்க 2 நாளா இங்க தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏய் ஏண்டா, நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம்? இந்த அலையுதுங்க, மானத்தை வாங்குறீங்க. சம்பந்தி, வர 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நல்லது கெட்டதை பேசி தீர்த்துக்குவோம். கல்யாண தேதியும் குறிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க? ஏப்பா நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு கிடைக்கலையா? தொலை தூரத்துல போய் பிடிச்சிருக்கிற, அதுவும் திண்டுக்கல்ல. குடும்பம் நல்ல குடும்பமாமா, அதான். அந்த காரணமா இருந்தா கண்ணாளி செலவுல நானே ஏத்துக்கிட்டு ஊரு பூரா பந்தல போட்டு ஜாம் ஜாம் நடத்தி விடுவேன். மாமன் கையில தான் காசு இல்லையாப்பா. அதுக்கு என்னங்க மாமா, எனக்கே நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அட நீ ஒண்ணு அதை போய் பெருசா பேசிக்கிட்டு. அடியா சொல்றே. அடுக்கு பானை 1, 6 அடுக்கு டிஃபன் கேரியர் 1, 5 அடுக்கு டிஃபன் கேரியர் 1. என்னடி அடிக்கிட்ட போயிட்டு இருக்க? உனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பரவாயில்ல போட்டிருக்க. நாம போட்டிருக்கிறது 37,000 ரூபாய். கடைக்காரி நீ யானை விலை சொல்றானோ குதிரை விலை சொல்றானோ? இதோ பாருங்க, போற இடத்துக்கு பொண்ணும் பொருளுமா போனாதான் காலம் பூரா அவ அங்க கௌரவமா இருக்க முடியும். அந்த ஈரவாங்கம்ல எங்களுக்கு தெரியும். கையில காசு இல்ல. அதுல எவ்வளவுமா இருக்கு? 12,000 ரூபாய் இருக்கு. மீதி பணத்துக்கு வாட் டு டு டாடி? மீதி பணத்துக்கு என்ன பண்றதுன்னு இங்கிலீஷ்ல காட்டியாக்கு. ஏன் அதை தமிழ்ல கேட்க மாட்டியா? கையிலேயே காசு இல்ல, உனக்கு ஒரு இங்கிலீஷ் எட்டி உதச்சனா தெரியும். அப்பா, ஏமா இந்த வெள்ளி கப்பெல்லாம் வித்துட்டு கல்யாணத்துக்கு பாத்திரம் வாங்கிடலாம்ப்பா. என்னமா அர்த்தமில்லாத போனா இருக்க? ஏ அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க 25 வருஷமா ஆசையா வச்சிருந்த ஜீப்ப என் கல்யாணத்துக்காக விக்கலையா? நான் ஒண்ணு கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க. நீங்க அதை எப்போவாவது ஒரு பொருளா நினைச்சதுண்டா? அப்படி இருக்கும்போது ஏன் கல்யாணத்துக்காக நான் வாங்கின கப்பை விக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இத பாருமா, விக்கிறது வாங்குறது இதுல எல்லாம் சென்டிமெண்ட்டும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. வாங்கின பொருளை விக்கலாம், அதுவே நேரம் வந்தா வித்த பொருளை வாங்கலாம். ஆனா இதெல்லாம் நீ விலை கொடுத்து வாங்கினது இல்லம்மா. சின்ன வயசுல இருந்து விளையாட்டு திறமை கிடைச்ச மரியாதை. வீட்டுல இருக்கிற மரியாதையை கொண்டு போய் விக்கணுமான்னு பாக்குறேன். அப்புறம் இஷ்டம். எனக்கு கிடைச்ச மரியாதை போறத பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. ஆனா உங்களுக்கு இருக்கிற மரியாதை அப்படியே இருக்கணும். கையில காசு இல்லாம இருக்கிற பொருளையும் விக்காம வீட்டுல ஒரு காரியம் பண்ணணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா? கல்யாணே, உங்க நைனாவோட உண்மையான மரியாதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் பார்த்து நெத்தி அடி அடிச்சிட்டேன். ஏண்டி வித்தலாமா? நீ ரெடியா இருப்பிய? ஆமாங்க, அவ சொல்றது நியாயம்தான். புருஷன் வீட்டுக்கு போய் சமைச்சு போட போற. அடுப்படியில இருக்கிறவளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கப்பெல்லாம் எதுக்கு? வீட்டை அடைச்சிட்டு கிடக்கு, முதல்ல வித்துருங்க. வீட்டை அடைச்சிட்டு இருக்கிறன்னா குண்டு உன்னை தான் விற்கணும். விற்கிறன்னு முடிவு பண்ணிட்டீங்க, பாலிஷ் போட்டு வைங்க. 10-5 கூட கொடுப்பாங்க. பாத்திர பண்டம் நகரட்டு விஷயம்லாம் சொன்னேன். பண விஷயத்தில் தான் ரொம்ப கராரா இருக்காரு. எனக்கே தர்மசங்கடமா போச்சு. அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ரொக்கத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்தா சௌரியமா இருக்குன்னு சொல்றாரு. என்னங்க, என் வீட்டுக்கார நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி ஏதாவது சரி பண்ணுங்க. என்ன அவன் காலில் ஒழுங்கு சொல்றியா? போடே
ஏய் கொடுக்குமாண்ணா ஏயா பறக்குறீங்க பூமியை விலை பேசிருக்கேன் கொடுத்துரு. அப்பா பூமியை வித்துதான் கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். இது கல்யாணம் வேண்டாம் பைத்தியக்காரியா இருக்காள. ஏமா அவங்க அப்பா கல்யாணங்கிற பேர்ல பெத்து வளர்த்த ஆம்பளை பையனையே விலை பேசிட்டு இருக்கா. என் பொண்ணு கல்யாணத்துக்காக பூமியை விலை பேசுறது ஒண்ணு தப்பு இல்லம்மா. அவர் பூமியை வித்துட்டாரு. ஆனா கிரயம் பண்ணவங்க மொத்த பணத்துக்கு 2 மாசம் ஆகுங்கிறாங்க. இப்ப கல்யாணம் நடக்கட்டும். பணம் வந்த உடனே நானே பைசல் பண்றேன். கவுண்டரே நீங்க மனசு வச்சாதான். இத பாரியா, மனச வச்சா பேங்க்ல காசு கொடுக்க மாட்டான். பொண்ணை வச்சா கொடுப்பான், இல்ல பூமியை வச்சா கொடுப்பான். இங்க பார், நான் காசு விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பேன். என்னங்க நீங்க பணம் எங்க போயிட போகுது? முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் பணத்தை வாங்கிடலாமே. அடி போடி போக்கத்தை விட கல்யாணத்துக்கு முன்னாலே இந்த சொதப்புறான், அப்புறமா என்ன பண்ண மாட்டான். இத பாரியா, பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாளேன்னு அந்த ஆளு சந்தோஷமா இருப்பான். பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டாளேன்னு என் மகன் சந்தோஷமா இருப்பான். நடுவுல நான் தான் மாட்டிட்டு முழிப்பேன். அப்பா பாவம், அவங்கள பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாங்க, நான் என்ன மைக் செட் வச்சா கூப்பிட்டா ஓங்கி விட்டேன்னா. யோ, கல்யாணத்துக்கு முன்னாலேயே உனக்கு பேசின புரோக்கர் கமிஷனை கொடுத்தனா இல்லையா? நான் இல்லைன்னு சொல்லலையே. அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நான் கேட்ட 2 லட்சம் ரூபாயோட நீ இங்க வந்து இறங்க. அப்பதான் சொந்த பந்தங்களோட நான் பஸ் ஏறுவேன். கவுண்டரே இப்போதைக்கு நீ பஸ் ஏறு.